பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள்மே சொல்லடி யாரடி மோகினி. வெண்ணிலா விரல்ல இந்த மோதிரத்தை நீங்க போட்டு விடுங்க மாமா. சரி சரி, ஹால்ல வெண்ணிலா தரையை தொடச்சிட்டு இருக்கா. உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி ஹால்ல இருக்கிற சோஃபாவை இடமாத்தி வைக்க சொல்லு. முத்தரசன் கம்பெனி சம்பந்தமான லெட்ஜரை பார்த்துட்டு இருக்காரு. அதுல கடைசி பக்கத்துல நம்ம கல்யாண சர்டிபிகேட்டை வச்சிருக்கேன். உன் மாமா அந்த கடைசி பக்கத்தை புரட்டி அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டா இன்னைக்குதான் நீ இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாளா இருக்கும். எப்படி வசதி? ஹால்ல வெளியில மா போட்டுட்டு இருப்பா. அங்க இருக்கிற சோஃபாவை இடம் மாத்தி நகர்த்தி வைங்க. போங்க, சீக்கிரம் போங்க. என்னாச்சு இவளுக்கு? என்ன ஸ்வேதா, ஏன் எதுக்குன்னு சொல்லாம திடீர்னு சோஃபாவை எதுக்கு நகர்த்தி வைக்கணும்? சொல்லு ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அவளை அடிக்கிற? அடிக்காம எனக்கு இருக்கிற டென்ஷன். ஸ்வேதா, கேள்வி கேக்குறேன். ஏய் கொல்லுவேன் உன்னை. சொன்னது செய். கேக்குற படுங்க. சொல்லிட்டேன், நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். இதுக்குதான் நான் முத தடவை சொன்னப்பவே கேட்டு இருந்தா இந்த டென்ஷனே தேவையில்லை. இனிமேலாவது நான் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சு பழகு. பாய். எதுக்காக இப்படி பண்றோம்? இத வச்சு என்ன கேம் ஆட போறோம்னு புரியலையே. ராஜா, ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் வைக்கிறியா? கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிடுவேன். அடிபட்டுருச்சா? ஆமா. எப்படி விழுந்தனே? ஸ்வேதா, ஐயோ, என்ன? ஹே ஸ்வேதா, என்னாச்சு? ஹால் சோஃபால மோதி கீழே விழுந்துட்டேன் மாமா. என்ன ஸ்வேதா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? இத பாரு, இந்த வீட்டுல நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாவும் ஜாக்கிரதையாவும் எடுத்து வைக்கணும். இல்ல மாமா, எனக்கு கண்ணுல பிரச்சனை வந்ததுல இருந்து நான் வீட்டுக்குள்ள எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு அடிக்கணக்கு வச்சிருக்கேன். மாடிப்படியில இருந்து 20 அடி தூரத்துல சோஃபா இருக்கும். நான் அந்த கணக்குல தான் கொஞ்சம் அசால்ட்டா நடந்து வந்தேன். ஆனா ஹால கிளீன் பண்ணவங்க யாரோ தெரியாம சோஃபாவை நகர்த்தி போட்டு போயிட்டாங்க. அதான் அப்பா கீழே விழுந்துட்டு வலிக்குது. இன்னைக்கு ஹால கிளீன் பண்ணது யாரு? வெண்ணிலா தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தா முத்தரசு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டு வேலை பண்ணும்போது கவனமா இருக்கணும் தெரியாதா? ஒரு பொருள் எடுத்துனா அது எடுத்த இடத்துல தான் வைக்கணும். சின்ன அடியோட போச்சு. ஏதாவது தலையில அடிபட்டு சீரியஸ் ஆயிருந்ததுன்னா
குழந்தை மாதிரி இருக்கிற நீ எனக்கு புரியல எனக்கு. ஜாரி முத்து மாமா, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். முத்தரசன் சார், வெண்ணிலாவை எதுவுமே சொல்லாதீங்க. நடந்தது அத்தனையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப நடந்த விஷயத்துக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெண்ணிலா பாட்டுக்கு தரையை தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தான் ஓடி வந்து சோஃபா தள்ளி வச்சுட்டு திரும்ப போயிட்டாங்க. அப்ப எனக்கு ஏன புரியல. ஸ்வேதா மேடம் வந்து சோஃபால மோதி விழுந்தது பார்த்தப்பதான் நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். அப்பதான் இவங்க 2 பேரும் அவங்கள விழ வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். வெண்ணிலா பத்தி இப்படி சொன்னதும் மனசு கேட்காம அப்படி சொல்லிட்டேன். மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. என்னது இது? விளையாட்டா? விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்படி இல்லாம விளையாடுவீங்க? வெண்ணிலா தெரியாம பண்ணான்னு சொன்னதுக்கு அவளை நான் திட்டினேன். நீங்க தெரிஞ்சே பண்ணிருக்கீங்க. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? இந்த பாருங்க, இனிமேல் இந்த வீட்டுல இந்த மாதிரி விளையாட்டு வெள்ளம் வச்சுக்க கூடாது. அப்புறம் நான் சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம். சாரி கிட்ட சரியா போச்சா? ஏண்டி இப்படி அறிவு இல்லாம விளையாண்டு ஏன் மானத்தை வாங்குறீங்க? கண்ணு தெரியாது எனக்கு. ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இப்படி விழ வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, ச்சே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் போய் வெண்ணிலா கிட்ட நாங்க பண்ணது தப்புன்னு சாரி கேளுங்க. போங்க. போனீங்களா? சாரி வெண்ணிலா, தெரியாம பண்ணிட்டோம். வெண்ணிலா, சாரி வெண்ணிலா. அவங்க சார்பா நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல ஸ்வேதாக்கா, அதுக்கு மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ஸ்வேதா, ஸ்வேதா ஏதாவது சாப்பிடுறியா? கொண்டு வரட்டுமா? வேண்டாம் அத்தை, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, பாத்து அவளை பாத்து கூட்டிட்டு போ. சரி அம்மா, பாத்து கூட்டிட்டு போங்கம்மா. பத்திரம். ஸ்வேதா மெதுவா. யாரு? என்ன ஸ்வேதா, நடந்ததெல்லாம் கேட்டல? என்னமோ நீ சொன்ன முத்தரச வெண்ணிலா கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாருன்னு. அதே முத்தரசன் கையால மோதிரமும் போட வச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே என் திட்டப்படி அவங்க கல்யாணமும் உன் மூலமாவே நடக்கும். இன்னைக்கு முத்தரச திட்டுறதுக்காகத்தான் வெண்ணிலா கிட்ட முகம் கொடுத்து பேசினாரு. அதை மாத்தி கூடிய சீக்கிரமே அன்பா அக்கறையா பேச வைப்பேன். ஏன் என்ன போட்டு இப்படி படுத்துற? பின்ன இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போற வெண்ணிலா தரையை தொடச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கால் தூசு பெறாதவன் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துக்கு சோத்த தின்னுக்கிட்டு இந்த வீட்டுல சும்மா சுத்திட்டு இருக்குங்க. அதான் வீட்டுக்குள்ள அவங்க இமேஜ காலி பண்ண. இது சாம்பிள் தாம்மா, இன்னும் நிறைய விளையாட்டு இருக்கு. போமா, போய் ரெஸ்ட் எடு. அப்பதான் அடுத்த விளையாட்டு விளையாட தெம்பு இருக்கும். போங்கம்மா, கூட்டிட்டு போங்க. கல்யாண சர்டிபிகேட் என் கையில இருக்கிற வரைக்கும் நான் விழுன்னு சொன்னா நீ விழணும், அழுன்னு சொன்னாலும் நீ அழணும். வேற வழி இல்ல ஸ்வேதா கண்ணு. என்ன கருத்துக்கு எல்லாம் ரெடி? எப்போ வராங்க? சார் வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? போய் பாப்போம்.
முத்தரசன் சார் வீடு தானா? நான் தான் முத்தரசன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாங்க உங்க பிரதர் கார்த்திகை தேடி வந்தோம். அவர் ஒரு ஆடிஷன் சம்பந்தமா எங்களை நேர்ல வர சொல்லியிருந்தாரு. கார்த்திக் சார் எங்க இருக்காரு? வாங்க, உள்ள வாங்க. அது வந்துட்டாங்க சார். ஓ, கார்த்தி, அண்ணே, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. வாங்க, உள்ள வாங்க. கார்த்திக் என் தம்பி. வணக்கம் சார். இவர் தான் உங்களை வச்சு படம் எடுக்க போறாரு. வணக்கம் சார். ஹலோ. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வரேன். சரி. முத்தரசன் சார், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இவரு மிஸ்டர் சித்தார்த். வணக்கம் சார். ஐயோ, சீரியல் ஆர்டிஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்தரசன் சார், இந்த நண்பர் பேரு மதன். வணக்கம் சார். இவங்க சுப்புலட்சுமி மேடம். இவங்க 3 பேரும் நாங்க எடுக்க போற படத்துல முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாங்க. அந்த கேரக்டர்ல அவங்க எப்படி நடிக்கணும், ஆடியன்ஸ் எப்படி கவரணும்னு நடிச்சு பார்த்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இது என் தம்பிக்கு முதல் படம். நல்லா வரணும். இந்த மாதிரி ஒத்திகைலாம் கண்டிப்பா இருக்கணும் இல்ல? சரி, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். வரேன். சார், ஒரு நிமிஷம். இந்த ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்ட எங்களோட கருத்தை விட ஆடியன்ஸோட கருத்து தான் ரொம்ப முக்கியம். அதனால இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இவங்க நடிக்கிறத காட்டி கருத்து கேட்க போறேன். அதனால நீங்களும் வந்து உங்களோட கருத்தை சொன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், எனக்காக இதை பண்ணுங்களேன். சார், பாருங்க, நான் பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு பேசலாம்? சரி, வாங்க, உட்காருங்க. சொல்றாருல, நீங்களே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்க சீரியல்ஸ் எல்லாமே நாங்க தொடர்ந்து பாக்குறோம். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களை எல்லாம் நேர்ல பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. நாமளும் போய் ஜெல்பி எடுத்துக்கலாமா? எடுக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்க கொன்னுடுவேன். இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறது யுவா. என்ன வில்லங்கமோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, வச்சுக்கிறேன். என்னங்க, இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. நான் இத Facebookல போடணும். அத பார்த்து எல்லாரும் மிரள போறாங்க. என்னங்க, நீங்களும் இந்தாங்க. நம்ப முடியல, நீங்க எங்க வீட்ல. சரி சரி சித்தி, அவங்கள விடுங்க, நடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். சரி சரி. இந்தாங்க, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க அந்த ரூம்ல. அதோ அந்த room. நீங்க 2 பேரும் ஓகே. இந்த ரூம் போயிடுங்க. ஓகே சார். வாங்க, வாங்க.
இப்போ இவங்க நடிச்சு காட்ட போற சீன் வந்து இந்த படத்தோட முக்கியமான சீனு. இது நடக்கிற இடம் ஒரு கல்யாண மண்டபம். இவங்க தான் பொண்ணும் மாப்பிளையும். இவங்க வந்து மணிமாறன், இவங்க வந்து சுவாதி. அப்போ இன்னொருத்தர் யாரு? அது சஸ்பென்ஸ். முந்திரி கொட்டை மாதிரிலாம் கேட்க கூடாது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாருங்க சித்தி, தம்பி டைரக்டர் ஆனது எப்படி எல்லாம் பில்டப் பண்றான்னு. ஆர்டிஸ்ட் இங்க வாங்க, உங்க பொசிஷன் இது. மதன் சார், நீங்க அங்க வந்துருங்க. ஓகே சார். அங்கயா? வாங்க. இங்க இருங்க. ஓகே. ரெடி? நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போற புரோகிதர். ஆர்டிஸ்ட் ரெடி? ரெடி ரெடி சார். சார். ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன். சார், நீங்க யாரு? எதுக்காக தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்த சொல்றீங்க? என் பேர் ராஜா. நான் யாருங்கிறது உங்க பக்கத்துல இருக்கா பாருங்க. உங்களுக்கு மனைவியாக போற சுவாதி, அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கட்டின புருஷனை தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு என் பொண்டாட்டி ஒண்ணு கல் நெஞ்சக்காரி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றீங்களா? சார், நான் ஒண்ணும் கலாட்டாலாம் பண்றதுக்காக இங்க வரல. உண்மை என்னன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். சும்மா உண்மைன்னு சுவாதி மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அவளை எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிலாம் பண்ண மாட்டான். சார், உங்களுக்கு அவளோட ஒரு முகம் மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு அவளோட பல முகமும் நல்லா தெரியும். நாங்க படிச்ச காலேஜ்ல வந்து பாருங்க சார். அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காரிடாரும் எங்க காதல் கதைய சொல்லிட்டே இருக்கும் சார். அநியாயமா போய் சொல்லாதீங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன யாருன்னு தெரியாத மணிமாற சொன்னதை கூட மன்னிச்சிருவேன். ஆனா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி வயித்துல என் குழந்தைய சுமந்த நீ என்ன தெரியாதுன்னு சொல்றதான் என்னால மன்னிக்கவே முடியாது.